بسم الله الرحمن الرحيم. இது சம்மந்தமாக ஏகப்பட்ட கருத்துக்கள் இருக்குது. நம்ம இதனால் தாக்கப்பட்டிருக்கோம். மக்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஃப்ரீமேசன் ஆர்டர், அதாவது இல்லுமினாட்டி, இல்லை இன்டர்நேஷ்னல் பேங்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை ஜியோனிஸ்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் புதுசான கூட்டம், ஷைத்தானுடைய கூட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்துட்டுருக்காங்க. புதிய வகையான ஒரு மதத்தை கொண்டு வராங்க. இதில் நாம் என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, பெரும்பாலும் இந்த கூட்டம் எல்லாமே ஒரு சக்தியை வணங்கிட்டு இருக்கு. அவங்களுடைய உயர் நிலையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவங்க ஒன்றை வணங்கிட்டு இருக்காங்க. அது நிச்சயமாக இறைவன் கிடையாது. அது முற்றிலும் வேற. மூசா, ஈசா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க வணங்கின இறைவன் கிடையாது. அது முற்றிலும் வேற ஒரு சக்தி. அதன் மூலமாக இவங்க சக்தி பெற பார்க்குறாங்க. அது முற்றிலும் வேற ஒரு சக்தி. அது என்ன அப்படின்ட்டு யாருக்குமே சரியாக தெரியாது. முஸ்லீம்கள் இருட்டில் இருக்காங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், قُلْ جَاءَ الْحَقُّ وَزَهَقَ الْبَاطِلُ إِنَّ الْبَاطِلَ كَانَ زَهُوقًا. உண்மை வெளிவரும், மேலும் பொய்கள் மாய்ந்துவிடும். ஏனென்றால் நிச்சயமாக பொய்கள் மாய்ந்து விடுபவை, மறைந்து விடுபவை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார், அவர்கள் வருவார்கள், இந்த உலகத்தின் கடைசி நேரத்தில் வருவார்கள், மிக பெரிய பொய்யர்கள். அவர்கள் தவறான கிறிஸ்தவர்களாக இருப்பார்கள். மேலும் தவறான தூதர்களை காமிப்பார்கள். அவர்கள் உங்களை வழிகெடுப்பார்கள். அவர்கள் உங்களிடம் விரைந்து வருவார்கள், ஒரு வகையான பேச்சின் மூலமாக. அதை உங்கள் பெற்றோர்கள் கேட்டிருக்க மாட்டார்கள். ஏன், நீங்களும் இதுவரை கேட்டிருக்க மாட்டீர்கள். அவர்களிடம் ஜாக்கிரதையாக இருங்கள். அவர்கள் உங்களை வழிகெடுப்பார்கள். ஜாக்கிரதை, அவர்கள் உங்களை ஃபித்னாவில் தள்ளுவார்கள். சோதனை, அது ஒரு தூண்டுதல். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதும் அவராகவே பேச மாட்டார். நாம் இப்போ பார்க்குறோம், இந்த காலத்தில் பார்க்குறோம், புதிய டெக்னாலஜி வளர்ந்துட்டுருக்கு. ஒரு செய்தியை, இந்த மனிதர்களுக்கு சில திறன்கள் வளர்ந்துருக்கு. ஒரு செய்தியை இந்த உலகம் முழுக்க நம்மளால் பரப்ப முடியும். அது ஒரே நேரத்தில். நமக்கு அந்த திறன்கள் வளர்ந்துருக்கு. ஆஸ்திரேலியாவில் இங்கே என்ன நடக்குது, இந்த உலகத்தில் என்னென்ன நடக்குது, யூரோப்பில் என்ன நடக்குது, எல்லாத்தையும் நம்மளால் பார்க்க முடியும். அதுவும் ஒரே நேரத்தில் நம்மளால் பார்க்க முடியும். நம்ம இதனால் குழம்பி போயிருக்கோம். அதுவும் ஒரே நேரத்தில். இந்த மொத்த உலகத்தில் ஒரு பொய்யை நம்மளால் பரப்ப முடியும். அதுவும் ஒரே நேரத்தில். நமக்கு அந்த திறன்கள் வளர்ந்துருக்கு. குழப்ப முடியும், அந்த குழப்பத்தை வளர்க்க முடியும். நம்மளால் புகைப்படத்தையும் சத்தத்தையும் போட்டு இந்த உலகத்தை குழப்ப முடியும். அந்த கதையை நம்மளால் வளர்க்க முடியும். ஆனால் அது உண்மை கிடையாது. ஆனால் அது உண்மை மாதிரியே தெரியும். ஆனால் நமக்கு தெரியும் அது உண்மை கிடையாது. ஆனால் நம்ம அதை பார்க்கும்போது உண்மை மாதிரியே நம்ம பார்த்துட்ருப்போம். இது நம்மளுடைய யோசனையை பாதிக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார், ஸதக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்கள் உங்களிடம் ஒரு வகையான பேச்சின் மூலம் வருவார்கள். அதை நீங்கள் உங்கள் பெற்றோர்கள் கேட்டிருக்க மாட்டார்கள். நீங்களும் இதுவரை அதை கேட்டிருக்க மாட்டீர்கள். ஸதக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மக்களுடைய கூட்டம், இவங்க உதவியே இல்லாமல் இருக்காங்க, நிரம்பி இருக்காங்க. நம்மளுடைய வாழ்க்கை தாக்கப்பட்டிருக்கு. அதுவும் ஏகப்பட்ட கலாச்சாரங்களால். இந்த கலாச்சாரங்களை பற்றி பேசும்போது நம்ம உயிரை விட இது மேலானதாக நம்ம பார்க்குறோம். வேர்ல்டு கப், மேஜர் லீக் சீரீஸ், ரக்பை, கிரிக்கெட், ஹாக்கி, டென்னிஸ், அது எந்த ஸ்போர்ட்ஸாக வேணாலும் இருக்கட்டும். ஆனால் இந்த ஒட்டுமொத்த நாடும் அந்த ஸ்போர்ட்ஸுக்கு பின்னாடி தான் போயிட்டுருக்கு. அந்த ஸ்போர்ட்ஸில் ஆடுறவங்க இன்றைக்கி ஹீரோக்களாக பார்க்கப்படுறாங்க. ஏன், சவுதி அரேபியாலையும் அதுதான் நடக்குது, முஸ்லீம் நாடுகள்லையும் அதுதான் நடக்குது. அவங்க தான் இன்றைக்கி ஹீரோ. ஃபுட்பால் பிளேயர்ஸ் தான் இன்றைக்கி ஹீரோ. ஒரு தம்மாத்தூண்டு பாலை நெட்டில் அடிக்கிறவங்க தான் இன்றைக்கி ஹீரோ. அவங்க தான் நாட்டுடைய கதாநாயகலாம். அங்கே மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நாம் கும்பலாக உட்காந்துட்டு அதை பார்த்துட்ருக்கோம். இது ஒரு வகையான போதை நமக்கெல்லாம் நடந்துகிட்ருக்கு. இத்தனைக்கும் மியூசிக், அது மிகவும் ஆபத்தானது. நம்மளோட உணர்வுகளோட அது விளையாடுது. அது தொடர்பாக வீடியோஸ் வேறு வருது. இதெல்லாம் அதோடைய உச்சத்தை தொட்டிருக்கு. இந்த உலகத்தில் நம்மளுடைய யோசிக்கிற திறன் அது பாதிக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் மாற்றப்பட்டிருக்கு. இன்றைக்கி மக்களுக்கு சூப்பர் ஹீரோக்களை பிடிச்சிருக்கு. அவங்களாம் யார்? அவங்களுடைய சொந்த அடையாளத்தை மாற்றிக்கிட்டு வாழ்கிறவங்க. அவங்களே மாற்றிப்பாங்க. அவங்களுடைய கலர், அவங்களுடைய முடியோடைய கலரையும் கண்ணுடைய கலரையும் மாற்றிக்கிட்டு, அவங்களுடைய ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு, அவங்களுடைய பேச்சை மாற்றிக்கிட்டு இருப்பாங்க.
அதுவும் உலக அளவில். இன்னும் சில பேர் போதைக்கு அடிமையாக இருக்காங்க. இதெல்லாம் எங்கே போய் முடியுது அப்படின்னா, இதுவரையும் மனிதர்கள் இது மாதிரி ஒரு விஷயத்த பார்த்ததில்லை. நான் இதுவரை 36 நாடுகளுக்கு பயணம் செஞ்சுருக்கேன். அங்கே இருக்கிற முஸ்லீம்களை பார்த்துருக்கேன், அவங்களோட இருந்திருக்கேன். அங்கே இருக்கிற சில சமுதாயத்தை நான் கவனிச்சிருக்கேன். அதில் குறிப்பாக இளைஞர்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க போதையில் குழம்பி போயிருக்காங்க. இது எல்லா நாடுகள்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக பரவிட்டே இருக்குது. போதைங்கிறது எந்த ஒரு உருவத்தில் இருந்தாலும் சரி, கொக்கைன், LSD, ஃபிசிடலிக், டெப்ரசன்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு மேலேயும் கீழேயும் தள்ளும், உங்களுக்கு குழப்பும். இது உங்களுக்கு ஒரு பொய்யான ஒரு உலகத்தை காமிக்கும், ஒரு பொய்யான சுதந்திரத்தை உங்களுக்கு தரும். ஆனால் நீங்கள் அதற்கு அடிமைப்பட்டிருக்கீங்க. ஒரு ரசாயனத்துக்கு நீங்கள் அடிமைப்பட்டிருக்கீங்க. நீங்கள் அல்லாஹ்வை மறந்துட்டீங்க. உங்களுடைய அல்லாஹ் யார் அப்படின்னா அந்த போதை தான், அந்த ரசாயனம் தான் நீங்கள் இப்போ அல்லாஹ்வை வச்சுருக்கீங்க. அது உங்களுக்கு ஒரு பொய்யான சுதந்திரத்தை தரும். இங்கே கூட்டம் கூட்டமாக மக்கள் இந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது பரவிட்டே இருக்குது. சதர்ன் ஆஃப்ரிக்காவில் சொல்லப்பட்டிருக்கு. அல்லாஹ்க்கு தான் இது தெரியும். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, சதர்ன் ஆஃப்ரிக்காவில் சில பகுதிகளில் 4ல் ஒருத்தருக்கு HIV பாசிட்டிவ். நம்ம பார்க்குறோம், இந்த உலகம் கொஞ்சம் கொஞ்சமாக மாசடைஞ்சிட்ருக்கு, தவறான வழியில் போயிட்டுருக்கு. இந்த டெக்னாலஜிலாம் வளர்ந்துட்டுருக்கு. இது நமக்கு நம்மளுடைய லைஃப்பை பெட்டர் ஆக்கணும். இந்த உலகம் நமக்காக தான் உருவாக்கப்பட்டது, நமக்கு பணியாற்ற உருவாக்கப்பட்டது. ஆனால் இப்போ அது மாசடைஞ்சிட்ருக்கு. இந்த காற்று அது மாசடைஞ்சிட்ருக்கு, தண்ணீர் மாசடைஞ்சிடுச்சு, இந்த மிருகங்கள்லாம் செத்துட்ருக்கு, மழைக்காடுகளை வெட்டிகிட்ருக்காங்க. இந்த உலகத்தில் நம்ம உயிர் வாழ தேவையான எல்லாமே அழிஞ்சிட்ருக்கு. நமக்கு அதனால் புது வகையான நோய்கள் உருவாகுது, கேன்சர் உருவாகுது, லம்ஸ், டியூமர்ஸ், இன்னும் பல வகையான நோய்கள் நம்மளுடைய உடம்புக்குள்ளே புகுறுது. இது வரைக்கும் நம்ம இதெல்லாம் பார்த்ததே இல்லை. ஆனால் இது எல்லாமே நம்ம உலகத்தில் நடந்துகிட்ருக்கு. இந்த உலகம் மாறிக்கிட்டு இருக்கு. நம்ம இந்த டெக்னாலஜியில் நம்ம கனெக்ட் ஆகிருக்கோம். ஆனால் அது நமக்கு ஒரு பயத்தை உருவாக்குது. இந்த புகைப்படங்கள் மூலமாக நமக்கு பயத்தை உருவாக்குது. இதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த புகைப்படத்தை நம்ம பார்க்கும்போது இந்த அரசியலை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம முட்டாளாக இருக்கக்கூடாது. நாம் அப்பாவியாக இருக்கோம். இதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த உலகத்தை நம்ம பார்க்குறோம். அதை நம்ம புரிஞ்சிக்க முயற்சி செய்கிறோம். என்ன நடக்குது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த உலகம் எதை நோக்கி போயிட்டுருக்கு எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன் வேர்ல்டு ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன? ஒன் வேர்ல்டு போலீஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன? ஒன் வேர்ல்டு பேங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன? அப்புறம் ஒன் வேர்ல்டு அன்எலெக்டட் எலைட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் புது புது ரூல்ஸ், அதெல்லாம் நமக்கு மேலே திணிக்க போகிறாங்க. இதெல்லாம் மக்களுக்காக தான், மக்களுடைய ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்மளை கண்ட்ரோல் பண்ண தான். இந்த பேங்க்கை அவங்க கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க, மொத்த பொருளாதாரத்தையும் கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க, பணத்தை அவங்க கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க. இப்போ எல்லாமே மாறிட்டுருக்கு. முன்னாடி தங்கத்தில் வியாபாரம் செஞ்சோம், அப்புறம் வெள்ளி காசு, அப்புறம் காகித காசு, அப்புறம் பிளாஸ்டிக், இப்போது சிப்ஸ். இவங்க இந்த சிப்ஸை கொண்டு வர பார்க்குறாங்க. இந்த சிப்ஸை எடுத்து ஒருத்தவங்களுடைய தலையில் மாட்டுவாங்க. அவங்க இதை முன்னாடியே ஃப்ளோரிடாவில் ட்ரை பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், அவங்க என்ன வேணாலும் செஞ்சுட்டு போட்டோம், ஆனால் இந்த சிப்ஸை மட்டும் நம்மக்கிட்ட நெருங்க விடாதீங்க. அது மிகவும் ஆபத்தானது. அது ஒரு வகையான மைக்ரோ சிப். ஆனால் அவங்க அதெல்லாம் கிடையாது, இது நமக்கு நல்லது தான் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு டயபெட்டிக்ஸ் அப்படின்னா அது உங்களுக்கு டயபெட்டிக்ஸ் அப்படின்ட்டு சொல்லி காமிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு அது பிரச்சனை இல்லை. அந்த சிப்ஸால் வேறு என்னெல்லாம் பண்ண முடியும்? அந்த சிப்பால் வேறு என்னெல்லாம் நமக்கு பண்ண முடியும்? நம்மளுடைய உணர்வுகளை அதால் கட்டுப்படுத்த முடியும், நம்மளுடைய மைண்டை அதால் கட்டுப்படுத்த முடியும், அதால் நம்மளை கொல்லவும் முடியும். நம்மக்கிட்ட குர்ஆன் இருக்குது, ஹதீஸ் இருக்குது. அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு வஹி அனுப்பியிருக்கான். ஆனால் இந்த முஸ்லீம்கள் இருளில் இருக்காங்க. இந்த இருட்டிலேருந்து நம்ம வெளிவர முயற்சி செய்யணும். இந்த குழப்பத்தில் இருந்தோம், இருட்டிலேருந்தும் நம்ம வெளிவந்தே ஆகணும். இருக்காது. இன்னைக்கு சில மனிதர்களை பார்க்கலாம், என் பெற்றோர்கள் சரியா வளர்க்கல, எனக்கு யாருமே அன்பு காட்டல, என் மனைவி என்ன நேசிக்கல, என் நிறுவனத்தில் எனக்கு தகுதியான வேலை கொடுக்கல, என்னுடைய பிள்ளைகள் என்ன மதிக்கல, இப்படியே சொல்லக்கூடிய பலரை நம்மளை சுத்தி பார்க்கிறோம். கண்ணியமா சொல்றேன், இதெல்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு தேவை இருக்குன்னு அர்த்தம். அந்த தேவைகள் நிறைவேறலன்னா உங்களுடைய பாதையை, அந்த எண்ணங்களே முடிவுக்கு கொண்டு வந்துடும். முதல்ல உங்களுடைய பாதையை தடுக்கக்கூடிய விஷயத்தை உங்கள்கிட்ட இருந்து தூக்கி எறிங்க. மனுஷங்க உங்களை புகழட்டும், இகழட்டும், ஏற்றுக்கொள்ளட்டும், நிராகரிக்கட்டும், அன்பு காட்டட்டும், மறுக்கட்டும், இதுவெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையுடைய அங்கீகாரத்தை முடிவு செஞ்சிடாது. உங்களுடைய இறைவன் தான் உங்களுடைய வாழ்க்கையுடைய அங்கீகாரத்தை முடிவு செய்யணும். உங்களுடைய பாதையை நீங்க முடிவு செய்யுங்க.